நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி ரெண்டு தூக்கம் நம்ம தூக்குது. என் குழந்தைக்காக வேண்டிட்டு தானே பாலாபிஷேகம் பண்ணீங்க. நானே குடிக்கிறேன் மாமா. மாமா நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் போய் காஃபி போட்டு வரேன். இருமா, நான் காலையில இருந்து வேலை மறந்துட்டு சாப்பிடாம முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு காஃபி முக்கியமா, நீ இந்த பாலை சாப்பிடுறது முக்கியமா? சரிங்க மாமா. அம்மாடி ஒரு நிமிஷம், எதுக்கு இந்த பாலை பூஜை ரூம்ல கொண்டு வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடுமா? மாமா எனக்கு பால்வாடியே பிடிக்க மாட்டேங்குது மாமா, ஒரே கொமட்டுது. அப்படிலாம் பேசக்கூடாதுமா, அது தெய்வ குத்தமாயிடும். நீ முதல்ல பாலை சாப்பிடு, அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. சரிங்க மாமா. அம்மாடி என்னடா இது, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதுவா மாமா, பிறக்க போற குழந்தைக்காக பேர் எழுதிட்டு இருந்தேன். நீங்களே செலக்ட் பண்ணுங்க. சக்க பாத்தீங்களா பிள்ளை, பிறக்க போற குழந்தைக்கு மாமனார் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தா மருமக பேரே எழுதி வச்சுட்டா. மாமனார் 8 அடின்னா மருமக 16 அடி சார். பொய் சொல்லாதீங்க அங்கிள், நான் வெறும் 6 அடி தான். உயரத்தை நீ சொல்றமா? சரி சரி, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். மாமா நீங்களே செலக்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் நான் நினைச்ச பேரை செலக்ட் பண்றீங்களான்னு. ஐயோ சீக்கிரம் கொடுங்க பிள்ளை, என் பேத்தியோட பேரை நான் எடுக்கணும்ல. குடிக்க முடிச்சிங்களா இல்லையா பிள்ளை? சிக்கிம் பூட்டான் லாட்டரி கூட இவ்வளவு நேரம் கொடுக்கறது சார். லாட்டரி ஷீட்டு சத்தம் போட்டு பேசாதீங்க சார். ஏன் கவர்மெண்டே இதை பேன் பண்ணிருக்கு சார். என்ன சார் நீங்க அதுவும் இதுவும் ஒண்ணா? இது ஸ்பெஷல் இல்லையா? ஜென்மம் பூராவும் நினைக்க போற பேர். அது மட்டும் இல்ல, உங்க பேரை சொல்ல போற பேர். பிள்ளை குளிக்க முடிச்சிங்களா இல்லையா? கொஞ்சம் நீங்க குளிக்க முடிக்கிறதுக்குள்ள குழந்தைய பிறந்துரும் போல இருக்கு. இன்னும் 1.5 செகண்ட் பாக்கி இருக்கு. என்னம்மா பால் சாப்பிட்டியா? குடிச்சிட்டேன் மாமா. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மாடி ரூம்க்கு போய் படுத்துக்கிறேன் மாமா. போய் படுத்துக்கமா போ. வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் எல்லா வேலைகளையும் இவளே எடுத்து போட்டு செய்யறா பிள்ளை. அது சும்மாவும் சார். சார் சும்மா சொல்லக்கூடாது. அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா அதுவே போடும் சார். சார் முதல்ல கண்ணை மூடுங்க.
முருகனை தியானம் பண்ணுங்க. இப்போ ஒரு சீட் எடுக்க பார்க்கலாம். என்ன அதிசயம் பாத்தீங்களா பிள்ளை? முருகனுடைய திருவிளையாடலே திருவிளையாடல் தான் பிள்ளை. சார், அதிசயம் திருவிளையாட போறாலும் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பேரை படிங்க சார். லலிதா குமாரி. ஆ, பிள்ளை, ஆ, நான் நினைச்ச மாதிரியே அஞ்சலி வயித்துல என் மக வந்து பிறக்க ஆமா சார், பேரு கூட அதே வந்திருக்கு பிள்ளை. ஆமா சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளை. நான் நினைச்சபடி முருகனோட கருணை கிடைச்சிருச்சு. மனசுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சார். ஆமாம் பிள்ளை. அஞ்சலி, 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 என்னமாச்சு? அஞ்சலி, அஞ்சலி, என்னமாச்சு? அஞ்சலி, பிள்ளை என்னாச்சு? அஞ்சலி, என்னமாச்சு? பிள்ளை ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? போயிடலாம் சார், போயிடலாம் சார். ஆமா. அப்பா, பிள்ளை எழுந்திருமா? பாரு, பாரு. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. பிள்ளை வாங்க பிள்ளை போலாம். வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஒண்ணு இல்ல, பயப்படாத. நான் இருக்கல. சார், கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பூக்களுக்கே தலைவினி, அந்த பூக்கள்ல கூட உன் வாசம்தான் வீசுது. ஏன் என்ன தனிமையில தவிக்க விட்டு டார்ச்சர் பண்ற? அபிஷேகம் பண்ண பால நீ குடிச்சிருக்கல, அவர் நிச்சயமா உன்னை காப்பாத்து வருமா? தைரியமா இரு. தைரியமா இரு. நான் இருக்கல. உனக்கு ஒண்ணும் இல்லடா. சார், இந்த விஷயத்தை சங்கர் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். அஞ்சலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? இது வரேன். என்னடா இது? ரோஜா இந்நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவான்னு நினைச்சோம். ஆனா அஞ்சலி அட்மிட் ஆயிருக்கா. என்ன நடக்குதுன்னு புரியலையே. சார், சங்கர் சார் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். பிள்ளை, அஞ்சலிக்கு ஒண்ணா இருக்காதுல்ல? ஒன்னும் ஆயிருக்காரு சார். அவ வயித்துல இருக்கிற குழந்தை பாதிக்காம இருக்கும்ல? பத்திரமா இருக்கும் சார். என்ன பிள்ளை, டாக்டர் உள்ள போய் 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கதவையே திறக்கலையே. சார், 4 மணி நேரம் ஆகல, 1 மணி நேரம் தான் சார் ஆச்சு. இந்த 1 மணி நேரமும் எனக்கு ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு பிள்ளை. நாம வேணா கதவை தட்டலாமா? ஐயோ, அதெல்லாம் கூடாது சார். உள்ளே டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருங்க சார். அட என்ன பிள்ளை நீங்க, என் அஞ்சலி வழியால எப்படி துடிச்சா பாத்தீங்களா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது சார். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க சார். எப்படி பிள்ளை முடியும்? நாம சீட்டு குலுக்கி லலிதா பேரை செலக்ட் பண்ணோம்ல,
அஞ்சலி நினைச்ச அதே பேரை தான் நான் செலக்ட் பண்ணேன். அது அவகிட்ட சொல்றதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஆயிடுச்சே. அவ வெளியில வந்ததும், அம்மாடி நீ நினைச்ச பேரை தான் நான் செலக்ட் பண்ணேன், என் மக தான் வயித்துல வந்து பிறக்க போறான்னு அவகிட்ட சொல்லணும். மறந்துடாதீங்க பிள்ளை, ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். பிள்ளை சங்கர் வாப்பா. என்ன நடந்துச்சுன்னா, பிள்ளை அங்கிள் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னப்பா இது, அஞ்சலிக்கு சாதாரண வயிற்று வலி, அதுக்கு போய் இந்த மாதிரி கூச்சல் போட்டு ரகலை பண்றீங்க. என்னது சாதாரண வயிற்று வலியா? அஞ்சலி வலியால எப்படி துடிச்சா தெரியுமா? அதை நீ பார்க்கல, அதான் இப்படி பேசுற. உங்களுக்கு தான் வேற வேலை இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத பாருங்க, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். டேய் இடியே, மனுஷனா நீ? கட்டின பொண்டாட்டி எமர்ஜென்சி வார்டுல இருக்கா, ஈவேர கிழமை பேசிட்டு இருக்கியடா. சார், இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடாதீங்க. இந்த மெடிசனை உடனே வாங்கிட்டு வாங்க. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு தெரியும் பிள்ளை, அது அவன்கிட்ட சொல்லுங்க. எமர்ஜென்சி வார்டுல இருக்குது அவன் பொண்டாட்டி. அவனை பாருங்க, ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல நிக்கிற மாதிரியா நிக்கிறான்? ஏதோ சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குற மாதிரி நிக்கிறான். இத பாருங்கப்பா, இப்படி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். அப்புறம் நீங்களே இருந்து பாத்துங்க. சார் பதட்டப்படாதீங்க, நான் இந்த மெடிசின்ஸ் தான் வாங்கிட்டு வருவேன். மிஸ்டர் சொக்கலிங்கம். டாக்டர், அஞ்சலி எப்படி இருக்கா? அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு. சாரி மிஸ்டர் சொக்கலிங்கம், எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எங்களால சின்ன உயிரை காப்பாற்ற முடியல. குழந்தை இறந்து போச்சு. குழந்தை இறந்து போயிடுச்சா? அவங்க காலையில என்ன சாப்பிட்டாங்க? காலையில முருகன் கோயில அபிஷேகம் பண்ணி பால் கொண்டாந்து கொடுத்தேன். அதை தவிர அவ வேற எதுவுமே சாப்பிடல டாக்டர். அப்போ அந்த பால்ல தான் ஏதோ பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்கு. ரோஜாவுடைய கருவுக்கலைக்கு தான் பாட்டி கிட்ட பணம் கொடுத்தோம். அந்த விஷயம் எப்படி அஞ்சலிக்கு மாறிச்சு? முருகன் அபிஷேக பால்ல விஷம், அதுக்கு வாய்ப்பே இல்லை டாக்டர். எனிவே உடனடியாக ஆபரேஷன் பண்ணாதான் அஞ்சலியை காப்பாற்ற முடியும். பேஷண்ட்டை ஏற்கனவே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்க இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டா we'll proceed further. நான் நம்பின கடவுள் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அந்த குழந்தை. மிஸ்டர் சொக்கலிங்கம், ப்ளீஸ் காம் டவுன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஆனா அஞ்சலியை காப்பாத்த இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். குழந்தைய வெளியில எடுத்தா தான் அஞ்சலி பழைப்பாங்க, இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ப்ளீஸ் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க சார். ப்ளீஸ் சார். மிஸ்டர் சொக்கலிங்கம், கைண்ட்லி சைன் திஸ் ஃபார்ம். இதை பாருங்க மிஸ்டர் சொக்கலிங்கம், நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அஞ்சலியை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்கு. வீணா அழுது டயத்தை வேஸ்ட் பண்ணி எங்க நம்பிக்கையை நீங்க அழிச்சிடாதீங்க. ப்ளீஸ் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க சார். இல்லைன்னா அஞ்சலி உயிருக்கு எங்களால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது சார். முடியல டாக்டர், அவ உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கையால நான் அவளை தூக்கிட்டு வந்தேன். இப்ப அவ பிழைப்பாளா மாட்டாளாங்கிற நம்பிக்கைக்கு என்ன கையெழுத்து போட சொல்றீங்களா டாக்டர்? என்னால முடியல டாக்டர், என்னால முடியல டாக்டர். நம்பிக்கையோட கையெழுத்து போடுங்க சார். அஞ்சலிக்கு ஒண்ணுமே ஆகாது. இல்ல டாக்டர், இது கையெழுத்து இல்ல, என் அஞ்சலியோட தலையெழுத்து. அதை எழுதுறதுக்கு என் உடம்புலயும் தெம்பு இல்ல, என் மனசுலயும் தெம்பு இல்ல. மிஸ்டர் சொக்கலிங்கம், ஒண்ணு நீங்க கையெழுத்து போடுங்க, இல்ல ஹஸ்பண்டுங்கிற முறையில சங்கரை கையெழுத்து போட சொல்லுங்க. கன்சர்ன் டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா, இவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போக. இவன் தான் அஞ்சலிக்கு ஏம, இவன் தான் அந்த குழந்தைக்கு ஏம. அஞ்சலி இவனை தெய்வமா நம்புனா, இவன் தான் அவளுக்கு யமனா நின்னா. நான் எதுலயும் கையெழுத்து போட மாட்டேன் டாக்டர், நான் கையெழுத்து போட மாட்டேன். என் அஞ்சலி நான் பார்க்கணும் டாக்டர், என் அஞ்சலி நான் பார்க்கணும் டாக்டர். ப்ளீஸ் என் அஞ்சலி நான் ப்ளீஸ் பார்க்கணும். காம் டவுன் ப்ளீஸ். டாக்டர், அந்த ஃபைலை கொடுங்க.
என்னாச்சு? சொல்லுங்க டாக்டர், அஞ்சலிக்கு என்னாச்சு? அஞ்சலி எப்படி இருக்கா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க ப்ளீஸ். சாரி மிஸ்டர் சொக்கலிங்கம், அஞ்சலி இறந்துட்டாங்க. நம்ம கையில் எதுவுமே இல்லை சார். இதுதான் கடவுளோட விருப்பம்னா நாம என்ன சார் செய்ய முடியும்? மனசை தேத்திங்க சார். அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அஞ்சலி அஞ்சலி, இப்படி பண்ணிட்டு சொல்லியம்மா அஞ்சலி. அஞ்சலி பிள்ளை, நான் என்ன பண்ணுவேன் பிள்ளை? அஞ்சலி என்னை விட்டுட்டு போயிட்டா பிள்ளை. இனிமே நான் என்ன பண்ணுவேன் பிள்ளை? என்னால தாங்க முடியல பிள்ளை, என்னால தாங்க முடியல பிள்ளை. அஞ்சலி அஞ்சலிய பாருங்க அஞ்சலி 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 அஞ்சலி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் பிள்ளை? என் மகளே வந்து வயித்துல பிறக்க போறா. தொலைஞ்சு போன நம்ம குடும்பத்தோட சந்தோஷம்லாம் திரும்பி வரும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேனப்பா. இப்பதான் வயித்துல உள்ள குழந்தை செத்து போச்சே. மாமாவோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே. அவர் முகத்துல எப்படி விழிப்பேன்னு சொல்லாம கொள்ளாம ஒரேடியா போயிட்டியேடா அஞ்சலி. அஞ்சலி ஒரேடியா விட்டுட்டு போயிட்டியேடா அஞ்சலி. அஞ்சலி மாமான்னு கூப்பிடுவேடா, கூப்பிடுறா அஞ்சலி. பிள்ளை, ஐயோ பிள்ளை, பிள்ளை, ஐயோ பிள்ளை. அஞ்சலி என்ன கண்ணு முடிச்சு பார்க்க சொல்லுங்க பிள்ளை. என்கிட்ட பேச சொல்லுங்க பிள்ளை. என்ன மாமான்னு கூப்பிட சொல்லுங்க பிள்ளை. நான் அவள்கிட்ட கோச்சிக்க மாட்டேன் பிள்ளை. ஐயோ, நீ என்ன நேசிக்கிறவளா? என்ன அனாதையா விட்டுட்டு போறாங்களே. என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே. நான் என்ன பண்ணுவேன் அஞ்சலி? நான் என்ன பண்ணுவேன் அஞ்சலி? காலம்புறா என்ன கடங்காரன் ஆக்கிட்டு போயிட்டேடா அஞ்சலி. அஞ்சலி எழுதுறா, எழுது, இந்த மாமா பாடுறா அஞ்சலி. எழுதுறா, எழுது, இந்த மாமா பாடுறா அஞ்சலி. அஞ்சலி டேய், அஞ்சலிய பாடுறா. நீ பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்தவ எப்படி இருக்கா பாடுறா அஞ்சலிய பாடுறா. அஞ்சலி அஞ்சலி, நான் என்ன பண்ணுவேன் அஞ்சலி? அஞ்சலி ஐயோ அஞ்சலி, நான் என்ன பண்ணுவேன் அஞ்சலி? ஐயோ அஞ்சலி, அஞ்சலி என்னை விட்டுட்டு போறாங்க பிள்ளை. அஞ்சலியை விட்டு என்னால எடுக்க முடியாது பிள்ளை. ஐயோ, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, என்னை விடுங்க பிள்ளை. அஞ்சலி என்னை விட்டு போறா பிள்ளை. அஞ்சலி என்னை விட்டு போறா பிள்ளை. அஞ்சலி என்னை விட்டு போறா. டேய், நீ அவளுக்கு கொல்லி வைக்காதடா. ஏற்கனவே தான் அவளுக்கு கொல்லி வச்சுட்டேடா பாவி. அவளுக்கு கொல்லி வைக்காதடா பாவி. விடுங்க பிள்ளை. இவன் கொல்லி வச்சா இவனுடைய ஆத்மா சாந்தி அடையாது. இவன் கொல்லி வைக்க கூடாது பிள்ளை. கொண்டாட்டி கொல்லி வைக்க போறான். அவன் கண்ணுல ஊரு சொட்டு கண்ணீர் வருதா பாரு வினை. இவன் மனுஷனே இல்ல, இவன் மனுஷனே இல்ல. இப்ப நான் கொல்லி வைக்கணுமா வேண்டாமா? வேண்டாடா, நீ கொல்லி வைக்காத. கொல்லி வைக்காத. நீ கொல்லி வைக்காத. நீ கொல்லி வைக்காதடா. டேய், நீ வாயை மூடுறா. வாயை திறந்த வினய், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. சங்கர், நீ கொண்டு வைப்பா.
நீ ஒழிச்சு போ. ஒழிச்சு. என்கிட்டயா நீ தப்பிக்க நினைக்கிற? என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நீ வாழவே கூடாது. என்னோட உன் கதையை நான் முடிச்சிடுறேன். நடக்காது. இன்னைக்கு நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். நீயோட ஒழியணும் நீ. அதான் நீ ஆசை. விடு, விடு, விடுன்னு சொல்லல. உன்னையோட உன்னை ஒழிச்சு கட்டிடுறேன் நீ. இனி நீ முடிஞ்ச. சொக்கலிங்கம், உன் உயிரே எரியற மாதிரி இருக்குல்ல? அழு, நல்ல அழு. இங்க எரியற நெருப்பு புகையாத்தான் போகும். ஆனா அன்னைக்கு நீ வச்சு எனக்கு நெருப்பு அது என் மனசுலயே இருக்குடா. என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அது புகையா போகல சொக்கலிங்கம், பகையா மாறி இன்னும் என் மனசுல கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நேற்று இதே இடத்துல உன் மக எரிஞ்சா, இன்னைக்கு உன் மருமக எரிகிறா. நாளைக்கு இதே இடத்துல நீ எரியணும், அத நான் பார்க்கணும். அஞ்சலி இல்லாம எப்படி புள்ள? எனக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு பெண் வாரிசை இருக்கக்கூடாது. நான் அழிச்சிடுவேன், எல்லாத்தையும் அழிச்சு சாம்பலாக்கிடுவேன். உன் சொத்து, சுகம், சொந்தம், சந்தோஷம் எல்லாத்துக்குமே இனிமே நான் சாவு மணி அடிப்பேன். இது சத்தியம், என் பொண்ணு மேல சத்தியம். அஞ்சலி, அஞ்சலி விட்டுட வர மாட்டோம். ஐயோ அஞ்சலி. வணக்கம் சார். இப்படி நடந்ததையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வந்தா எப்படி சார்? உங்களை நீங்க தான் சமாதானப்படுத்திக்கணும். முடியல பிள்ளை. தாத்தா, இந்த டிஃபன் பாக்ஸ் தரக முடியல. திறந்து கொடுங்க தாத்தா. திறந்து கொடுங்க தாத்தா. பிள்ளை. தாத்தா, யார் தாத்தா அழுதுட்டே இருக்கீங்க? ராஜா, உள்ள போய் விளையாடுமா? போ. மாமா, நீங்களே செலக்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். நான் நினைச்ச பேரை செலக்ட் பண்றீங்களான்னு. ஓகே. இத பாத்தீங்களா? அஞ்சலி சாகறதுக்கு முன்னாடி தனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலான்னு ஆசை ஆசையா எழுதின சீட்டு. அவன் நல்ல முறையில குழந்தைய பெத்தெடுத்து பேரு வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியவ இப்படி நம்மளையெல்லாம் வேதனையில தள்ளிட்டு போயிட்டான பிள்ளை. அழாதீங்க சார். என் மருமக மூலமா என்னோட மக திரும்பவும் கிடைப்பாங்கிற ஆசையில இருந்தேன். அதுல நெருப்பள்ளி போட்டுட்டு போயிட்டாரு. ப்ளீஸ் அழாதீங்க சார். மாமா, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி? வந்து சாப்பிடுங்க மாமா. எனக்கு வேண்டாம் வேணே. சரி, அழுகிறதுக்காவது உடம்புல தெம்பு வேணாமா மாமா? வாங்க, வந்து சாப்பிடுங்க. சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அஞ்சலி துடிச்சு போவா. அஞ்சலி ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். நான் என்ன சின்ன குழந்தையா? ஏன் என்ன கம்பல் பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். தாத்தா, யார் தாத்தா அழுவுறீங்க? அஞ்சலி அத்தை சாமி கிட்ட போயிட்டால, அதான் அழற. நீங்க சாப்பிடாம ஏன் தாத்தா அடம் பிடிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கலம்மா. எங்க அம்மா சாமி கிட்ட போனப்போ நாங்களும் தானே சாப்பிடல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அடம் பிடிக்காம சாப்பிட்டா சாமி சந்தோஷப்படுவாரு, அம்மாவை திருப்பி அனுப்பிடுவார்னு சொன்னேன். நீங்க சாப்பிட்டாதான் சாமி சந்தோஷப்படுவாங்க. அப்பதானே அஞ்சலி ஆண்டி சாமி கிட்ட இருந்து வருவாங்க. ஆமாம்மா. அப்ப சாப்பிடுங்க.
எல்லா பாடத்திலயும் ஃபெயில் ஆயிருக்க. ஏண்டா நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்த, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுடா? அக்கா ஃபெயிலா? டேய், உன் ப்ரோக்ரஸ் கணக்கு இங்க கொண்டு வா. வா சீக்கிரம். இந்த கார்டு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள். நீங்க 2 பேரும் நல்லா தானே படிச்சிட்டு இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன குறை வச்ச உங்களுக்கு? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன்ல, என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு அம்மா வேணும். அம்மா இருந்தா எங்களுக்கு எல்லா பாடம் கத்து தருவாங்கப்பா. என் புக்க திறந்தா அம்மா முகமே தெரியுதுப்பா. படிக்கவே முடியலப்பா. எங்க தமிழ் புக்ல அம்மா எங்கே வா வா ஆசை முத்தும் டாட்டான்னு இருக்கு. எல்லா பசங்க பாடுறாங்க, ஆனா எங்கனால தான் பாட முடியலையே. இதோ பாருங்கப்பா, அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, சொன்னா புரிஞ்சுக்கணும், சரியா? அதான் அம்மா திரும்பி வந்துட்டாங்களே, அது பாட்டிய பார்த்து பேசணுமே. நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. ஏய் இங்க பாரு, வயசுக்கு மீறி பேசக்கூடாது. அம்மா இனிமேல் வர மாட்டாங்க. அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா. அம்மா வந்தாதான் நாங்க நல்லா ஏய், படிப்போம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு திமிரு, இவ்வளவு திமிரு. சொன்னா கேட்கறது. போங்க, ஓடுங்க. அடம் பிடிக்க. வினய், என்னப்பா பண்ற நீ? சும்மா இருங்க, என்ன கேட்காதீங்க, எல்லாம் உங்களால வந்தது. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன பொய் சொன்னேன். நெருப்பு சின்னதா இருக்குன்னு கூரை மேல தூக்கி போட்டுடலாமா? இப்ப பத்துக்கிட்டு எரியுது, எப்படி அணைக்கிறது? வினய், அன்னைக்கு ராஜா சுஷீலாவையும் கவிதா பார்க்க சந்திச்சு, இனிமே உங்களை நான் பார்க்க வர மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன், உங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அதான் அந்த குழந்தைங்க மனசுல கவிதாவுடைய நெருப்பு ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது. என்ன அம்மா அண்ணா சும்மாவா? யானை தன்னை கட்டி போடுறதுக்கு தானே கயிறு எடுத்து கொடுக்குமா? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை கவிதாவையும் குழந்தைகளையும் சந்திக்க வைக்காதீங்க ப்ளீஸ். அம்மா வேணும். கொஞ்சம் என் கூட வாங்க ப்ளீஸ். கம். டாக்டர், குழந்தைகளுக்கு ஏதாவது? ஜுரம் அதிகமாக தான் இருக்கு. அதை விட குழந்தைங்க அம்மாவை நினைச்சு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாக்டர், கவிதாங்கிற பொண்ணு அம்மான்னு நம்பி குழந்தைங்க ரொம்ப நெருக்கமா பழகிடுச்சு. அந்த பொண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் தான் குழந்தைகளை கண்டிச்சேன். ஆல்ரைட், நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அப்போ ஜுரம் குறையலைன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுங்க. அப்போ நான் கிளம்புறேன். டாக்டர், குழந்தைகளுக்கு மருந்து ஏதாவது? நான் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசனை உங்களால வாங்கி கொடுக்க முடியாது வினய். இல்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது ஃபாரின் ட்ரக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஐஎஸ்டி போட்டு அமெரிக்கால இருந்து வரவழைச்சிடுறேன். அந்த மருந்து கிடைக்கணும்னா ஐஎஸ்டி கால் தேவையில்லை வினய், ஜஸ்ட் ஒரு லோக்கல் கால் போதும். நீங்க? ஆமா வினய், அந்த பொண்ணு கவிதா தான் இந்த குழந்தைங்க ஜுரத்துக்கு ஒரே மருந்து. குழந்தைங்க பிரச்சனைய நீங்க கிளினிக்கலா ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க முடிவு குழந்தைங்க முடிவா அமைஞ்சிடாத பாத்துக்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நான் வரேன். வினய், நீ உடனே கவிதா இங்க வரவழைக்கணும். வேற வழியே இல்லப்பா. எப்படி எங்களுக்கு முடியும்? எப்படி முடியும்? பசங்கள்ல அவளை அம்மான்னு கூப்பிடுறாங்க, அவ யாருன்னே தெரியல. இவங்களால அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. அம்மா இல்லைங்கிற உண்மை குழந்தைகளை காயப்படுத்தும். அம்மா இருக்காங்கிற பொய் குழந்தைகளை குணப்படுத்தும். உண்மையை காப்பாற்ற போறோமா பொய்யை காப்பாற்ற போறோமாங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ
குழந்தைகளை காப்பாற்றணும், அதுதான்பா ரொம்ப முக்கியம். நீ கவிதா கிட்ட டெலிபோன்ல பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி இங்க வர வச்சுடு. டீட்டெயிலா பேசிப்போம். நான் கவிதா நம்பரை கொண்டு வரேன். எப்படி நடந்துச்சு? ரோஜா வயித்துல இருக்க கருவை கலைக்க கொடுத்த விஷம் அஞ்சலி க்ளோஸ் பண்ணிருக்கு. எப்படி எப்படி வந்துப்பா ஏய், இந்த தொண்டையில இருந்து ஒரு போய் வந்துச்சு, நான் உன்னை சாவடிச்சிருவேன். கருவை கலைக்க கொடுத்த விஷம் அம்மாவை கொலை பண்ணிருக்கு. எப்படி? ஒருவேளை ரோஜா அந்த பாலை சாப்பிட்டுருந்தா அவ செத்து போயிருப்பா, அப்படித்தானே? என்கிட்டயே பணம் வாங்கிட்டு எனக்கே வெடி வைக்க பாக்குறியா? ஏன் ரோஜாவை என்கிட்ட பிரிக்க பாக்குறியா? சொல்லு சொல்லு. விடுறா அறிவு கட்ட முண்டம். நான் ரோஜா விட்டு அபிஷேக பால்ல தான் விஷத்தை கலந்தேன். அப்ப உங்க அப்பனும் வந்திருந்தான். 2 பாத்திரமும் மாறி போச்சு, நானும் கவனிக்கல. அப்போ நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட் இல்ல? வேஸ்ட் இல்ல, எவ்வளவோ கெட்டதுல ஒரு நல்லதும் நடக்கும். நீ அஞ்சலிய தலை முழுகணும்னு நினைச்ச, அவளா செத்து போயிட்டா. அஞ்சலிக்கு ஒரு அஞ்சலியை செலுத்திட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாப்பியா? ஏண்டா யோசிக்கிற? ரோஜா என்ன ஓடியா போயிட்டா? இன்னைக்கு இல்லைன்னா நாளை கிடைக்கிற. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. போதும், நீ பண்ண குழப்பம் போதும். ரோஜாவுக்கு ஒண்ணு ஆகலன்ற ஒரே காரணத்துக்காக ஒண்ணு உயிரோட விட்டு போற. மறுபடியும் ஐடியா கொடுக்கறான் அது இதுன்னு ரோஜா விஷயத்துல தலையிட்ட, நீ அபிஷேக பால்ல கலந்த அதே விஷயத்த நீ குடிக்கிற பால்ல கலந்துருவ. அப்புறம் உன் சடங்கு சுடுகாட்டுலதான். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. எக்ஸ்கியூஸ் மீ சார். நீதான் ராஜா சுசியோட அம்மாவா? நீங்க தான் அவங்களோட அப்பாவா? ஏமா, பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிற. 2 பிஞ்சு குழந்தைங்க மனசோட விளையாடி இருக்கிறிய. இல்ல சார், இது நானா தேடி போன பிரச்சனை இல்ல, என்ன தேடி வந்த பிரச்சனை. அதுக்கு என்னால முடிஞ்ச தீர்ப்பு சொல்லியிருக்கேன். நீ கொடுத்தது தீர்ப்பு இல்ல, தண்டனை. சாப்பிடாம தூங்காம ஜுரத்துல கிடக்குறவங்க 2 குழந்தைகள் எந்த மாத்திரை மருந்தாலையும் தீர்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீதான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் நீ யாரு, என்ன வேலை பார்க்கறன்னு கூட எனக்கு தெரியாது. என் பேரு கவிதா சார். இப்போதைக்கு 2 குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துறது தவிர எனக்கு வேற வேலை இல்லை. அப்போ உன் குடும்பம்? அம்மா இருக்காங்க. உனக்கு கல்யாணம்? இப்போதைக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க பாரு, என் குடும்பம் ரொம்ப வசதியானது. பணம் காசுக்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு இந்த வேலையை எடுத்துக்காது ப்ளீஸ். சுத்தமான தேன் தண்ணியில கரையிறது இல்ல சார். என்னோட நோக்கம் குழந்தைங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான். நீ நடந்து வந்த பாதையில ஒரு பூ கிடந்துச்சு, அதை காலில் போட்டு மிதிக்காம ஒரு ஓரமா எடுத்து போட்ட. அதுல இருந்து உன் இறக்க குணம் புரிஞ்சுது. என் குழந்தைங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்க. நிச்சயமா. என் குழந்தைங்க உன்னை அம்மான்னு கூப்பிடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு வைக்கப்பட்ட ஒரு சிவிலி தாய், ஐ மீன் நர்ஸ். இதை தவிர வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத, புரியுதா? ஓகே. நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரலாம். இப்படி ஒரு துக்ககரமான சம்பவம் உங்க குடும்பத்தில் நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. நல்ல முறையில குழந்தைய பெத்தெடுத்து சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா இப்படி அற்ப வயசுல போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சோகத்தை தாங்கிக்கிற சக்திய ஆண்டவன் உங்களுக்கு அளிக்கணும். அஞ்சலி எப்போ என் தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட அவ தைரியசாலி. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தனியா நின்னு போராடணும்னு தான் நினைப்பா. மத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் தரமாட்டா. இப்ப அவ இல்லாம வாழ்க்கையில் அவ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது இல்லம்மா. அவ பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ சின்ன வயசுல அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஒரு குழந்தை பிறந்து எப்படி கலகலப்பா இருக்க வேண்டிய வீடு இப்போ அது எப்படிங்க சொக்கலிங்க? உங்களுக்கு இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்து எப்படி நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, ஆனா எங்க நடந்ததுன்னு தான் தெரியல. அஞ்சலியும் சங்கரும் சந்தோஷமா இல்லைனாலும் நீங்க அவளை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அஞ்சலியை எம்டி ஆக்கி சங்கரை எப்படியாவது திருத்தி அஞ்சலியோட சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அதுக்குள்ள நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. கம்பெனியோட வளர்ச்சிக்காக அஞ்சலி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு ரோஜா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. ஆனா இன்னைக்கு அஞ்சலி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா அஞ்சலிப்பா, அஞ்சலிப்பா. எதுக்காக மாலை தூக்கி போடுற, விளக்கு அணைக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போயிருக்கு? அப்பா ஏப்பா அஞ்சலி போட்டோக்கு மாலை மாட்டிருக்கீங்க? அப்பா செத்து போனவங்களுக்கு தான் மாலை மாட்டுவாங்க. சொல்லுங்கப்பா. அப்பா ஏப்பா மாலை மாட்டிருக்கீங்க? சொல்லுங்கப்பா. என்னடா உளர்ற? அப்பா இது காமாட்சி விளக்குப்பா. செத்து போனவங்களுக்கு தான் இதை ஏத்துவாங்க. ஆனா என் அஞ்சலி படத்துக்கு முன்னாடி இதை ஏத்திருக்கீங்க. ஏப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஏப்பா விளக்கு ஏத்தி வச்சுக்க? என் அஞ்சலிக்கு என்னப்பாச்சு? அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. ஏப்பா விளக்கு ஏத்தி வச்சுக்க? டேய் போதும்டா, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ என் அஞ்சலி எங்க இருக்கான்னு தெரியுமா? என் அஞ்சலி எனக்கு வேணும். குண்டாங்கப்பா. அப்பா என் அஞ்சலி எனக்கு வேணும். குண்டாங்கப்பா. ப்ளீஸ் எக்ஸைட் ஆகாதீங்க. கூல். பாருங்க மகேஷ், இந்த அநியாயத்தை நீங்களே பாருங்க மகேஷ். என் அஞ்சலி போட்டுக்கு மாலை மாட்டி விளக்கு ஏத்திருக்காங்க. பாருங்க மகேஷ். இல்ல சங்கர், அஞ்சலி இப்ப நம்ம கூட இல்ல, இறந்துட்டாங்க. நோ, நான் நம்ப மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். என் அஞ்சலி சாகல, உயிரோட தான் இருக்கா. இங்கதான் இருக்கா, நம்ம கூட தான் இருக்கா, என் மனசுலயே இருக்கா. நீங்க போய் சொல்றீங்க. தயவு செஞ்சு எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அஞ்சலி சாகல, உயிரோட தான் இருக்கா. சொன்னா கேளுங்க. மறுபடியும் அஞ்சலி படத்துக்கு மாலை மாட்டாதீங்க. அஞ்சலி படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏத்தாதீங்க ப்ளீஸ். சங்கர் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ஒரு மனைவியோட மரணம் ஒரு புருஷனுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விதின்னு ஒன்று இருக்கே, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. அதை நினைச்சு உங்க மனசை ஆறுதல் படுத்திக்கோங்க ப்ளீஸ். சரிங்க சொக்கலிங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சங்கர் டேக் கேர். சங்கரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஞ்சலி சாகல, உயிரோட தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் மனசு நோக்காம பார்த்துக்காங்க ப்ளீஸ். சரிப்பா. ரோஜா டைம் ஆச்சு. மகேஷ் அஞ்சலி படத்துக்கு நீ மாலை மாட்டிட்ட. கூடிய சீக்கிரமே உன் கழுத்துக்கு நான் மாலை மாட்டேன். இது எப்படி? ஏய்
வழி விடு. என் புருஷன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா சொன்ன. நான் தான் உன் புருஷன். நான் தான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். எப்பவும் காத்துட்டு இருக்கேன். ஏய், சீ. இப்படி போலாம். ஆனா கூடி சீக்கிரமே திரும்பி வந்துரு.